வந்துட்டாங்க பேசுறதுக்கு ஆள் வந்தாரு தஹசீல்தார் சார் வந்தாரு வாங்க ஏமா லேடிஸ் யாரும் இறங்குமா சொல்லுமா கூப்பிட்டு ஏமா ஏன் கூட்டமா இறங்க வர சொல்லுமா இதெல்லாம் பண்ண கூடாது இறங்க கீழ கீழ வாங்க இதாமா காசு வர சாப்பிட சொல்றேன் இறங்க போனா சொல்லி கீழ வாங்க பாப்பா கீழ என்ன போய் இருக்கமா வருவாரு இல்ல வரவே வேண்டாம் மேலே நிக்கிட்டு நீ கீழ வா கீழ இறங்கி நிக்க சொல்றேன் அவன் கீழ வந்து நான் வரேன் இல்ல இறங்கி நின்னுட்டாங்க நீ கீழ வா முதல்ல புள்ளை தூக்கி மேல போகாதீங்க கீழ வா இது பண்ணாதீங்கமா நீ மெல்ல இறங்க கீழ தம்பி கீழ இறங்குமா தேவையில்ல கீழ வர மாட்டாங்க பேசிக்கறாங்க முடியாம அவங்க வர மாட்டாங்க நீ வருவாங்கமா கீழ இறங்க முதல்ல கீழ வர வேண்டாம் நீ இறங்கு கீழ லேடிஸ் யாரும் சொல்லுங்க கீழ வா சூடு வர முடியாது சொல்லுமா பாப்பா கீழ இறக்கு நாங்க என்ன பண்ணது சரி பாப்பா இறக்கி கொடுங்க பாப்பா ஃபர்ஸ்ட் பாப்பா இறக்கு பாதி நிக்கிறேன் லோக்கல் ஸ்டோர் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி சொல்லிருக்காங்க கரெக்ட் சார் கோரிக்கை என்ன கேக்குறாங்க உத்தரவா நிறுத்தணும் அந்த பக்கம் நிறுத்தியாச்சா உத்தரவா வாங்குறேன் ஓகே ரெவென்யூ அத்தாரிட்டில யார் உத்தரவா கொடுக்கறாங்க காசு வராங்க சார் ரெவென்யூ அத்தாரிட்டில யார் உத்தரவா கொடுக்கறாங்க தாசில்தார் வரட்டு காசு உத்தரவா கொடுத்தாரா இருக்கீங்க இல்ல சார் அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா சரிங்க இருக்கு சார் சார் பாதிப்பு எல்லாருக்கும் இருக்கு நாங்க என்ன சொல்றோம் பாதிப்பு எல்லாருக்கும் இருக்கு நாங்க வந்து இன்னைக்கு வரல இந்த கோரிக்கை நாங்க இன்னைக்கு சொல்லல ஒரு சரி ஏத்துறேன் அதை ஏத்துன்னு சொல்லிட்டாரு சத்தியவேல் இல்ல சத்தியவேல் கேளுங்க இன்ஸ்பெக்டர் பேசுறேன் தாசில்தார் சார் நீங்க காலையில பேசிங்களாம தாசில்தார் சார் காலையில அப்ப சார் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்குது இந்த மேற்கொண்டு பண்ண மாட்டாங்க அடுத்த அந்த ப்ராசஸ் வந்து அப்புறம் அவங்களுக்கு ஹைவே இல்ல ஆய்வு செய்யணும்னா இது வந்து கலெக்டர் உத்தரவு வந்து நம்ம கலெக்டர் நாளைக்கு கொண்டு போய் தான் பண்ணணும். நாங்கள் இண்டிவிஜுவலாக சாப்பிட முடியாது, தாசில்தாரோ நானும் டைரக்டா சாப்பிட முடியாது. சரிங்களா? அதுக்குதான் சார் அதே
இருந்துருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் தான் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எந்த ஒரு அச்சத்தையும் தெரிவிக்கல. ஆனால் மாநிலத்தில் இவ்வளோ டவர் வந்து அந்த காட்டு வழியாக போகுது. 33 kV கம்பம் வந்து போடுறதுக்கு யாரும் வேலை அப்படி போங்க. இந்த இடத்துல கம்பம் போடுறாங்க. சரிங்க, அதே மட்டும் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறோம். சரிங்க, மேலே நிற்கிற மாதிரி அப்படி கீழே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட அவர் டாப்பில் நிற்கிற மாதிரி தெரியும். அவர் மூஞ்சி தெரியுற மாதிரி பூஜை காட்டு கண்டு மாற்ற இங்கே பாருங்க. நான் மாற்ற பேஸ் கட்டார் தனித்தனியாக மட்டும் எடுத்துக்கோ. காற்றாலை மூலம் அமைக்கும் மின்கம்பங்கள் அமைக்கும் பணி வந்து எங்கள் பகுதியில் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். காற்றாலை மூலம் மின்கம்பங்கள் அமைக்கும் பணி பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிக்குள் வேண்டாம். மின் கம்பம் அமைக்க வேண்டாம். மின்கம்பம் அமைக்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். மின்கம்பம் அமைக்க வேண்டாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஒன்றியம் புஞ்சத்தலையூர் கிராமத்தில் இருந்து நான் சக்திவேல் பேசுகிறேன். இவர் வந்து வினோத், இவர் அண்ணாதுரை, அவர் சங்கருங்க. இது என்ன போராட்டம்னு கேட்டிங்கன்னா, காற்றாலை மூலம் மின் கம்பங்கள் காற்றாலை மூலம் உற்பத்தியாகக்கூடிய மின்சாரத்தை மின்கம்பங்கள் மூலமாக கொண்டுட்டு போகிறதுக்கான பணியினை இந்த புஞ்சத்தலையூர் கிராமத்தில் பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியிலையும்
அரசு உயர்நிலைப்பள்ளி ஒட்டியும் வந்து இந்த கம்பங்கள் அமைக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கினாங்க. இதுக்கு முன்னாடியே எங்கள் ஊருக்கு முன்பகுதியில் அந்த வேலையை வந்து கடந்த டிசம்பர் மாதத்தில் வந்து ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு வந்து பொதுமக்கள் எதிர்ப்புனால தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து மறுபடியும் அரசு உயர்நிலைப்பள்ளி ஒட்டி இருக்கக்கூடிய பாறையில், அந்த மேட்டுப்பாறைங்கிற இடத்துல வந்து இந்த வேலையை வந்து தொடங்கினாங்க. நாங்கள் காவல்துறையை வந்து உதவிக்கு அழைக்கும் போது காவல்துறை வந்து பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த வேலையை செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு தான் வந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அதுக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்களுடைய மனுவை நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் வந்து ஜனவரி 26 வந்து கிராம சபை கூட்டத்தில் இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கலை, நாங்கள் வந்து மாற்றுப்பாதையில் கொண்டுட்டு போங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து தீர்மானமாக நிறைவேற்றி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அனுப்பிச்சோம். ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்து இன்னும் அதுக்கான எந்த ஒரு சாதகமான எங்களுக்கான அந்த எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. இந்த நீதி கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இன்னைக்கு இந்த பிஎஸ்என்எல் டவரில் வந்து ஏறி தற்கொலை முயற்சிக்கு வந்து நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம். அதாவது வந்து இது எப்படியாவது வந்து அரசின் கவனத்துக்கு வந்து இந்த தகவலை கொண்டுட்டு போய் இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கலை, ஆனால் மாற்றுப்பாதையில் கொண்டுட்டு போகணுங்கிறத நாங்கள் அரசின் கவனத்துக்கு வந்து கொண்டுட்டு போகணும்னு வேண்டிக்கிறோம். இதை வந்து எங்களுக்கு வந்து ஆனால் இது அரசு அதிகாரிகளுக்கு வந்து தெரிஞ்சே வந்து அந்த பணியினை வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. யாரும் வந்து இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டே கிடைக்கல. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த தற்கொலை முடிவுக்கு வந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து எங்களுக்கு சாதகமாக பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிகளிலையும் அரசு உயர்நிலைப் பள்ளியை ஒட்டியும் வராமல் மாற்றுப்பாதையில் இந்த கம்பம் அமைக்கும் பணியை வந்து செயல்படுத்தினாங்கன்னா நான் வந்து தமிழக அரசுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்குவேன் ஊர் பொதுமக்கள் சார்பாக. இந்த காற்றாலை மூலம் உற்பத்தியாகக்கூடிய கரண்ட்டை வந்து மின்கம்பங்கள் மூலமாக கொண்டுட்டு போகக்கூடிய கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி 10 பிரைவேட் லிமிடெடுங்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்த தனியார் நிறுவனம் மூலமாக கொண்டுட்டு போகக்கூடிய அதாவது கரண்ட்டினுடைய அளவு 33 kV. இந்த 33 kV கம்பங்கள் அமைச்சு கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா இது பொதுமக்களுக்கு எந்தெந்த வகையில் பாதிப்பு ஏற்படும்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து பெரியவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்பு, குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்பு, மின் சாதனங்கள் வந்து பழுது ஏற்படுதல், அது இல்லாமல் வேறு சில பாதிப்புகள் வந்து உருவாகும். அது போக எதிர்காலத்தில் வந்து பள்ளிக்கூடத்தை ஒட்டி போகும்போது அங்கு படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு எந்த வகையில் வந்து வருங்கிறதே நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியாத நிலையில தான் நாங்கள் இதை வந்து மாற்றுப்பாதையில் கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வந்து தமிழக அரசுக்கு வந்து வைக்கிறோம். இதை வந்து செயல்படுத்தி கொடுக்கணும். ஆனால் முழுக்க இந்த திட்டத்தை நாங்கள் வந்து எதிர்க்கலை அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையாக இருக்குதுங்க. என் பேர் சக்திவேலுங்க. இந்த புஞ்சத்தலையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்துங்க இந்த 33 kV மின்பாதை அமைத்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் கொண்டுட்டு போகிறாங்க. இது வந்து எல்லா பக்கமும் ஊருக்குள்ளே வருதுங்க, எல்லாமே காட்டு பகுதியில். மெயினாக வந்து இப்போ அடுத்தது வந்து ஊரில் மக்கள் குடியிருக்கிற பகுதிகளும் வருது. அதில் வந்து பள்ளிக்கு அருகில் வருது. அது பள்ளிக்கு அருகிலே வந்து பள்ளியோட கழிவறைகள் அங்கே தான் இருக்குது, அதுக்கு ஓரத்திலே கொண்டுட்டு போகிறாங்க, காம்பவுண்ட் ஒட்டி கொண்டுட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இன்னொரு பக்கம் ஊர் தலைவாசல், அங்கேயே அதை கொண்டுட்டு போகிறாங்க. இப்படி எல்லாம் இந்த லைன் கொண்டுட்டு போகும்போது ஊர் மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுதுங்க. இது சம்மந்தமாக வந்து மாவட்ட ஆட்சியருக்கு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மாற்றுப்பாதை வேணும்னு விண்ணப்பம் கொடுத்துருக்கலாம். மாற்றுப்பாதை விண்ணப்பம் கொடுத்ததுக்கு பிற்பாடு கலெக்டர் ஐயா வந்து ஆர்டிஐயாவுக்கு வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணி இதை அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிலைமை இப்படி இருந்ததுங்க. இது 2 மாதம் ஆச்சு இது கொடுத்து. ஆனால் வந்து இப்போ வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் எனர்ஜி கம்பெனிக்காரங்க வந்து அவங்க வாட்டுக்கு போரை கொண்டாந்து ஓல்ஸ் போடுறாங்க. அது அங்கே போய் கேட்கும்போது அப்படி தான் போடுவோம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஆர்டர் இருக்குங்கிறாங்க. ஆனால் கலெக்டர் ஐயா போட்டு கொடுத்த ஆர்டரை வந்து காற்றுல பறக்க விட்டாங்க. அதை காட்டினா கட்டிலுக்கே பண்ணிடுறாங்க. ஆகையால வந்து எங்களுக்கு வந்து மாற்றுப்பாதையை அமைச்சு ஊர் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலம் எங்களுக்கு வந்து குடியிருப்பகுதி மக்களுக்கு வேணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை வைக்கிறேங்க. பேருங்கண்ணா? என் பேர் வந்து நலசாமி என்கின்ற அண்ணாதுரை.